நம்ம சர்வை பண்ணுறதுக்கே சில விஷயங்கள் பண்ண வேண்டியது. எந்த ஒரு ஆடிஷன் போனாலும் உங்களுக்கு உள்ள ஆள் தெரிஞ்சதுன்னா உங்களோட இது வேற மாதிரி இருக்கும். யாருமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது வாசல்லே நம்ம அனுப்பிச்சிருவாங்க. அது 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 ஒரு விஷயம். பட் அது நம்ம டீட்டெயிலாக பேசணும். ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் வேணும் சினிமாவில் சர்வே பண்ணுறதுக்கு. அவங்களை ஒதுக்கிடுவாங்கலாம் சொல்கிறாங்க. அது உண்மையா? அது உண்மைதான். உண்மைதான். அது உங்களுக்கு அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது உண்மைதான். எந்த ஒரு ஆடிஷன் போனாலும் உங்களுக்கு உள்ள ஆள் தெரிஞ்சதுன்னா உங்களோட இது வேற மாதிரி இருக்கும். யாருமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது வாசல்லே நம்ம அனுப்பிச்சிருவாங்க. அது 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 ஒரு விஷயம். பட் அது நம்ம டீட்டெயிலாக பேசணும். ஏன் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கேப்? எதுக்காக வந்து அதுக்கு அடிக்கடி வந்து நீங்கள் படத்தில் வராமல் போயிட்டீங்க? இல்ல நான் பண்ணிட்டே இருக்கேன். பட் அந்த மாதிரி ரீச் மிச்ச படங்கள் கொடுக்கல. மூவி பாக்குறது இல்ல. ஐ மீன் பாட்னால மூவி ஐ மீன் ஃபேமஸ் ஆயிடும். நான் வந்து ஒரு 7 to 8 years ago டிவோர்ஸ் ஆகிட்டேன். சிங்கிள் பேரண்ட். 2 பிள்ளைங்க வந்து வளர்த்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் அங்கே இருந்தால் என் லைஃப்பை வந்து நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா? ஆமாம், இன்ட்ரோவர்ட் தான். அது பிறந்ததுலேருந்து அப்படி தான். டச்சிங்காக இருந்த ஒரு அயோத்தி படம் தான். ஓ, ஆமாம், அயோத்தி தான் வந்து வந்துச்சு. நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். க்ரைம் த்ரில்லர் ஜான்ரால நீங்கள் அடக்க முடியாது. ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை க்ரைம் த்ரில்லர் ஜான்ரால சொல்கிற ஃபர்ஸ்ட் அட்டம் இந்த படம். படத்தில் நான் 90 கிலோஸ். ஓகே. இப்போ நான் ஒரு 12 கிலோ குறைச்சிட்டேன். எனக்கு வெற்றியை வந்து 8 தொட்டாக்களுக்கு அப்புறம் எனக்கு நிறையா படம் வந்திருக்குன்னு தெரியும். ஆனால் நான் பார்த்தது கிடையாது. வெற்றியோட ரியல் ஹிட் படமாக தான் நான் சொல்லுவேன். எவன் ஒருத்தன் தப்புன்னு தெரிஞ்சு தட்டி கேட்காமலும் தண்டிக்காமலும் இருக்கானோ அவன் 1000 குற்றவாளி சமன். ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஹீரோவாக தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வில்லனாக பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து ஹீரோ வில்லன்னு 2 டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரைட், இட்ஸ் ஆன்டாகனிஸ்ட் ப்ரொட்டாகனிஸ்ட் தான். அண்ட் நார்மலி வில்லன் தான் வந்து எனக்கு வில்லன் ரொம்ப பிடிக்கும். பேட்மேன் டைமில் இருந்து ஜோக்கர் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அதனால் இந்த வெரைட்டி நிறைய வித்தியாசமான கேரக்டர் செய்யலாம், நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு வரலாம். அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போலாம் வந்து வெற்றி அவர் வந்து கொஞ்சம் த்ரில்லர் மூவி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாரோ? நிறைய ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து நீங்கள் த்ரில்லரை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, இந்த படம் ஒரு த்ரில்லர் படம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் பண்ணுறோம். பட் அது பெருசாக வந்து ப்ரொமோட் ஆகலை. அது ஆடியன்ஸுக்கு வந்து ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். எல்லா ஜானரும் பண்ணுவோம். அதுதான் நம்ம ஆக்டராக வந்து எல்லா ஜானரும் பண்ணோம் அப்படின்றது தான் ஒரு தமிழ்நாட்டின் கண்ணம்மா, நீங்கள் சொல்லுங்கள், படம் வந்து எப்படி வந்திருக்கு? டைரக்டர் சொல்றாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அவரை நம்பிக்கையில இது பண்ணிருக்கேன். அதான் நான் வந்தோடனே என்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்டாங்க, படம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இன்னும் யாருமே பார்க்கலையா படத்தை? சரி, பார்த்துட்டேன். பார்த்துட்டீங்க. I mean we've seen a bits and bits of it, but I think he's seen complete film. But I'm very confident about Ashraf. எப்படி சொன்னாங்க அப்படிதான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. So I'm very confident about it. மிச்சதெல்லாம் பார்த்தது நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பாக. அண்டு இப்போ த்ரில்லர் மூவி தொடரும்போதே வந்து அதுதான் இருக்கலே வந்து டஃப்பான ஒன்று. ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடக்கூடாது மக்கள். ஒரு சைக்கோ த்ரில்லர் எடுத்தோம்னா இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு அதுக்கு நிறையா நாட்டெலாம் போடுற மாதிரி இருக்கும். என்னென்ன சேலஞ்செலாம் இருந்துச்சு த்ரில்லர் மூவியில்? ஒவ்வொரு ஜானருக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் இருக்கும். லவ்னா ஒரு ஜானரு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அதை விட்டால் த்ரில்லருங்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பேசிக்காக ஒன்று இருக்கும். யார் மர்டர் பண்ணியிருக்காங்கிறது கண்டுபிடிக்கிறதுல டஃப்பில் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா யார் அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிக்கிறது. இதில் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் நார்மலான ஒரு த்ரில்லர் கதைக்குள்ளார அடக்க முடியாது. உங்களுக்கு பேசிக்காக வந்து நம்மளுடைய டீசரோ இல்லை ட்ரெய்லரோ பார்க்கும்போது அந்த மூடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அதை தாண்டியும் இதில் ஒரு புதுசான ஒரு பாயிண்ட் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது வந்து ஸ்க்ரீனில் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஏதோ ட்விஸ்ட் இருக்குது பயங்கரமாக. கண்டிப்பாக. அண்ட் உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு கதை சொல்ல வந்துடல, நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது என்னென்ன கதைகள்லாம் கேட்டீங்க? நீங்கள் எத்தனை கதை கேட்டிருப்பீங்க? ஆக்சுவலி நான் வந்து எனக்கு க்ரைம் த்ரில்லர் ஜான்ரால மட்டும்தான் நான் உட்காந்துருந்தேன். முடிவு பண்ணிட்டீங்க? முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டைமில் வந்து இண்டஸ்ட்ரியில் அதுதான் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. நீங்கள் மலையாளம் எடுத்தாலும் தெலுங்குல எடுத்தாலும் த்ரில்லருக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ப்ரைம்லாம் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து த்ரில்லர் தான் தேடுறாங்க, என்ன லாங்குவேஜாக இருந்தாலும். என் த்ரில்லர் வந்து அது ஒரு லாங்குவேஜ். நீங்கள் வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு லாங்குவேஜை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்து மியூட்டில் பார்த்தா கூட எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரியும் அதுக்கு மார்க்கெட் இருக்குன்னு. நான் அதுதான் உட்காந்துருந்தேன். இவர்கிட்ட அந்த கதை இருக்கிறது எனக்கு தெரியாது. கேஷுவலாக உட்காந்துருக்கும் போது நீங்கள் ஒரு 2-3 வருஷமாக ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா, டைம் இருக்குது வாங்க சொல்லுங்கன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அந்த கதையை சொன்னால் எனக்கு அந்த ட்வீட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
கிரைம் த்ரில்லர் ஜான்ரால நீங்கள் அடக்க முடியாது. ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை கிரைம் த்ரில்லர் ஜான்ரால சொல்கிற ஃபர்ஸ்ட் அட்டம் இந்த படம் தான். கேட்டதுக்கப்புறம் என் பார்ட்னரை கூப்பிட்டேன், சார் நீங்களும் உட்காந்து கதை கேளுங்க. அவரும் வந்து ஷாக் ஆகிட்டாரு, கதை ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் த ப்ராஜெக்ட். சரி, இப்போ படத்தை தாண்டி ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க டயட் ஃபுட்லாம் என்ன சார்? இன்னும் அப்படியே இரும்பு மாதிரி இருக்கீங்களே. படத்தில் நான் 90 கிலோஸ், ஓகே. இப்போ நான் ஒரு 12 கிலோ குறைச்சிட்டேன். படத்தில் குறைச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. எதுக்காக வந்து 90 கிலோ ஏற்றுற மாதிரி இருந்துச்சு? ஃபிசிக் பாடி பில்டர். ஆமாம், ஓகே ஓகே. ஆஃப் சீசனில் இருந்தேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட், ஒரு நார்மலான ஒரு வில்லனாக எல்லாமே சம்திங் டிஃப்ரெண்ட் கொடுக்கலாம், ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி ஃபிசிக்கை வந்து ஒரு 90 கிலோஸ் ஹல்க் மாதிரி கொண்டு வந்து வச்சிருந்தேன். ஓகே ஓகே. தியேட்டரில் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே. என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? அப்போ இப்போ டக்குன்னு அந்த கிலோ ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். பார்க்கறதுக்கு நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு ஒர்க் அவுட்டில் எனக்கு தனியாக கோச்லாம் இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ஸ்க்ரீனுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணேன். அண்ட் வெற்றி அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து இவரை மீட் பண்ணேன், 8 தொட்டாக்கள் டேரக்டரை மீட் பண்ணேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது 8 தொட்டாக்கள் ஹிட்டு கொடுத்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் சர்வே பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, முதல் படி ஏறிட்டேன், அடுத்த படி ஏறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னாரு. நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா 8 தொட்டாக்கள் ஜிபி ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தோணிருக்கா, ஐயோ நம்ம இன்னும் சர்வே பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும், இல்லை என்ன மிஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தோணிருக்கா? மிஸ் பண்ணுறோம் இல்லை, பட் நீங்கள் சொன்ன மாதிரி சர்வை பண்ணுறதுக்கே சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குல்ல. என்னென்னலாம் பண்ண வேண்டியது? இல்லை, நம்ம வேலையை கரெக்டாக பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட, நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. நம்ம எல்லா ஆடியன்ஸையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நமக்குன்னு எந்த ஆடியன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கான என்ன கதையோ அதை வந்து நம்ம பண்ணோம்னா நம்ம சர்வை ஆகிட்டே இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, வந்து ஒரு படம் 2 படம் நடிச்சுட்டு ஃபீல்ட் அவுட் ஆகிடுவாங்க. பட் நம்ம வந்து இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கோம்னா நமக்கு இருக்க அந்த ஆடியன்ஸ் மட்டும்தான் காரணம். ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் பிளஸ்டு. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் கரெக்டிங் நெட்வொர்க் வேணும், அதாவது ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் வேணும் சினிமா சர்வே பண்ணுறதுக்கு, சில மேனேஜர்ஸ் இருக்கணும், சில பிஆர்ஓஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. இல்லைன்னா மக்கள் பிடிச்சா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவங்களை ஒதுக்கிடுவாங்கலாம் சொல்கிறாங்க. அது உண்மையா? அது உண்மை தானே. உண்மைதான். அது உங்களுக்கு அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அது உண்மை தான். எந்த ஒரு ஆடிஷன் போனாலும் உங்களுக்கு உள்ள ஆள் தெரிஞ்சதுன்னா உங்களோட இது வேற மாதிரி இருக்கும். யாருமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது வாசல்லே நம்ம அமைச்சிருவாங்க. அது 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 ஒரு விஷயம். பட் அது நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டாம். அண்ட் கண்ணம்மா, நான் உங்களை கண்ணம்மானே கூட்டுக்குவா, ஏன்னா உங்கள் பாட்டை வந்து ஸ்டேட்டஸ் வைக்காத ஆளே கிடையாது. ஏன் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கேப், எதுக்காக வந்து அடிக்கடி வந்து நீங்கள் படத்தில் வராமல் போயிட்டீங்க? இல்ல, நான் பண்ணிட்டே இருக்கேன். பட் அந்த மாதிரி ரீச் மிச்ச படங்கள் கொடுக்கல. ஸோ எவ்ரி மூவி, இப்போ இதுக்கு முன்னாடி நான் அரும்புன்னு ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆச்சு காளி மூவில. அந்த படமே நார்மலி அவ்வளோ பார்க்கல, பட் அந்த சாங் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தேர் ஆர் ஃபியூ கீ ஃபேக்டர்ஸ் இன் எவ்ரி மூவி. நீங்க பார்த்தாலும் மூவி பார்க்கறது இல்லை, படனால பாட்டுனால மூவி ஃபேமஸ் ஆகிடும். அண்ட் யூ வில் நோ சம் ஆக்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் த சாங். அந்த மூவி நேமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கண்ணம்மா வாஸ் ஒன் சச். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹவ் டன் அ கப்புள் ஆஃப் மூவிஸ். ஒரு வெர்சிட்டாலிட்டி இருக்கணும். தேர் இஸ் அன் ஆர்க் இன் மை ப்ரொஃபஷன் ஆஸ் வெல். இஃப் யூ சி, I have not repeated love story again. I've done a swimming, sports related ஒரு movie சிங்கப்பெண்ணேன்னு பண்ணேன். And I did, தெலுங்குல hide and seek, and I did it as a cop. Then கன்னடால ஒரு கான் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு சினிமா பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஐ எம் ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இன் மை ப்ரொஃபஷன் as well. ஸோ கண்ணம்மா மாதிரி இன்னும் வரல. So even I am looking for, கண்டிப்பா வரும். ஓகேங்களா? Yes, even I am hoping. Okay, done. But I got love story வந்துச்சு, பட் அதுக்கப்புறம் நான் எடுக்கல. I don't know, looking for something similar or better than கண்ணம்மா. ஆனா இப்போ தமிழ் டேரக்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய ஜானர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க இப்போ சொல்லுங்க, இந்த ரோல் இருந்தா என்ன கண்டிப்பா கூப்பிடுங்கன்னா சொல்லுங்க, என்ன ரோல் சொல்லுவீங்க? இந்த மாதிரி ரோல்லாம் என்ன கண்டிப்பா வந்து கூப்பிடுங்க அப்படின்னா என்ன ரோல்? Definitely. See, I am a very good actor. That எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிளேசிங் மீ ஒரு கேண்டியா வந்துட்டு என்னை பிளேஸ் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ வி ஆர் வெரி குட் பெர்ஃபார்மர்ஸ். ஸோ ஐ திங்க் டைரக்டர்ஸுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா ஐ திங்க் ஐ வுட் ஹவ் பீன் டான்சிங் இன் ஆல் த ஃபிலிம்ஸ், ஐ கெஸ். ஸோ அதுக்கு என்னை ஃபிட் பண்ண முடியாது. ஸோ ஆக்ஷன் ரோல் தான் சொல்லுங்க. இன்னொரு விஜய் சந்தியா வந்து எதிர்பார்க்கலாம். No. But I'm happy to do all the characters. அண்ட் இந்த படத்தை வச்சு வந்து ஒரு செக்மெண்ட்,
ஒரு பயோகிராஃபி எழுதணும் அப்படின்னா முதல் பக்கத்துல வந்து நீங்க நடந்த அதாவது உங்களுக்கு நடந்த ஒரு பேட் மெமரிஸ் குட் மெமரிஸ் நிறைய இருக்கும். அதை வச்சு தான் முதல் பக்கத்துல இருந்து எழுதுவீங்க. என்ன எழுதுவீங்க அந்த முதல் பக்கத்துல? நான் வந்து ஒரு 7 to 8 இயர்ஸுக்கோ டிவோர்ஸ் ஆகிட்டேன். சிங்கிள் பேரண்ட், 2 பிள்ளைங்க வந்து வளர்த்தேன். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் அங்கே இருந்தால் என் லைஃப்பை வந்து நான் ரீவிசிட் 40 வயசில் வந்து திருப்பி செதுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது ஒரு பெயின்ஃபுல் ஜேர்னி. ஆனால் அதுதான் என்னை இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. நீங்க சொல்லுங்க, வெற்றியின் முதல் பக்கம் என்னவா இருக்கும்? அவர் மாதிரி நான் புக்ஸ் எல்லாம் எழுதுனது கிடையாது. பட் முதல் பக்கம்னா என்ன, எல்லாருக்கும் நன்றி, இந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சு அந்த முதல் பக்கத்தில் எழுதும். வேற ஏதாவது இப்போ யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்க படிச்சோடனே வந்து இது நான் இன்ஸ்பயரா எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன? இல்லை அதுதான் சொல்கிறேன். அது உள்ளே போனோம்னா நம்ம நிறைய டீட்டெயிலாக ஒரு 200-300 பேஜ் போவோம். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நன்றி மட்டும்தான். நன்றி, ஓகே. நீங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா? ஆமாம், இன்ட்ரோவர்ட் தான். அது அது பிறந்ததுலேருந்து அப்படி தான். ஓகே. இந்த இன்ட்ரோவர்ட்னால ஏதாவது வந்து தோணிருக்கா, இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரோட்டா இருந்துக்கலாமோ அப்படின்னு தோணிருக்கா? ஏன்னா சினிமாவில் சொல்லுவாங்க வந்து கான்டாக்ட் பிடி, இப்போ பேசு பழகு அப்படின்னு வந்து ஒரு புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை அப்படி எனக்கு எதுவும் தோணலை. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவங்களே வந்து அமைதியாக எதுவுமே பேசாமல் அப்படியே இதாகிடுவாங்க. ஆக்சுவலி நானும் இன்ட்ரோவர்ட் தான் சார். ஓகே 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 சார். நானும் இன்ட்ரோவர்ட் தான். தேவைப்படும் போது எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஒரு ஃபார்முக்கு போயிட்டு வரேன். அண்ட் தம்பிராமையா சார், அவரை பற்றி சொல்லுங்க. அவர் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புக்காரர். அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்க. அவரெல்லாம் நடிக்கும் போது பார்க்கும்போது நம்மளாம் ஏன் வந்தோன்னு கொஞ்ச நேரம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு சீனுக்கு முன்னாடியே வந்து அது எவ்வளோ இஃபெக்டிவ் ஆக்க முடியுமோ வந்து ரொம்ப ஹம்பிளாக சொல்லி கொடுத்தாரு. வெற்றி சாரும் அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவர் கூட நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும்போது நான் கொஞ்சம் ஓவர் என்தூசியாஸ்டிக்காக போயிடுவேன் அப்பப்போ. இல்லை சார் இந்த எங்களுக்கு இது போதும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கூட இருக்கும்போது எனக்கு ஈஸி. ஆனால் தம்பி ராமையா சார் வாஸ் த ஸ்பைன் ஆஃப் த மூவி. எங்கள் எல்லோரும் அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனார். அது எக்ஸ்பீரியன்ஸ். வாய் அவர் நேஷனல் அவார்ட் ஜெயிச்சார்னா நான் பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு ஏன்ட்டு. நீங்க? இல்லை அதுதான், அவரோட எனக்கு தான் காம்பினேஷன் ஜாஸ்தி. தம்பி ரமேஷ் சார்ல நான் ஒன்றா ட்ராவல் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்டே அப்படி தான். நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இப்படி பண்ணு இப்படி பண்ணு. நமக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுப்பார். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னா வந்து அவங்க ஸ்கோர் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் இவர் வந்து இல்லை, நீ இந்த டைலாக் நீ பேசு, நீ பேசினா இதாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும், நீ பேசு, ஹீரோவை தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் நமக்கு இது பண்ணுவார். அது டேரக்டர் கேட்கும்போது சில டேரக்டர்ஸ் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை நான் ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதுபடி போயிருங்க அப்படின்வாங்க. டேரக்டர் வந்து நம்ம டேரக்டர் வந்து ஓகே சார் சொல்கிறது கரெக்டு தான், போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நிறைய ஐடியாஸ். தான் அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு குரு. அவர்கிட்ட இருந்து நாங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு கேள்வி தோணுது, அதை நீங்க கொஞ்சம் சூஸியாக தான் இருக்கீங்க. இப்போ ரெட் சாண்டல் மூவி பண்ணலாம் உண்மையாகவே அங்கே நல்லா இருந்துச்சு. அது பெருசாக வந்து மக்கள் ரீச் ஆகணும்னு ஒரு வருத்தம் இருக்க மாட்டேன். பட் உங்களுக்கு வந்த கதையில் நீங்கள் வந்து இது வேண்டாம், அதாவது இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு ஆனால் அந்த படம் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன படங்கள்லாம் இருக்குது? நிறைய படம் இருக்குது. நிறைய படம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷனோ இல்லை டீமோ செட் ஆகலை, இல்லை பட்ஜெட் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய படம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு 4-5 படம்? இதில் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்த ஒரு இது வந்து அயோத்தி படம் தான். ஓ, அயோத்தி. ஆமாம், அயோத்தி தான் வந்து வந்துச்சு, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷன் செட் ஆகலை. அப்புறம் சசிகுமார் செட்டு போனாங்க. என்கிட்ட சொன்னதை விட பெட்டர் வெர்ஷன் படமாக வந்துருக்கு. வேற 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 ஏதாவது படங்கள்? அது 3 இல்லை அதான் சொல்கிறேன், அது நிறைய படம் இருக்குது. அது சரி சொல்ல வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். தம்பி ரமேஷ் சார் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்ட் பண்ணும்போது அவரோட டயலாக்ஸோட டைமிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐ லேர்ன்ட். அண்ட் தம்பி ரமேஷ் சார் யூஸ்வலி மானிட்டரில் இருக்கும்போது யூ திங்க் தட் யூ வில் எக்ஸ்பெக்ட் அ ஜோக் ஆர் அ காமெடி அவுட் ஆஃப் ஹிம், பட் ஹி வாஸ் பிளேயிங் அ சீரியஸ் ரோல் இந்த படத்தில். பட் அஷ்ரஃப் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப். எப்படின்னா சீரியஸாக இருக்கும், பட் அது ஆடியன்ஸுக்கு ரொம்ப கொஞ்சம் காமெடியாக இருக்கும். பட் ஃபார் தட் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். So that dialogue delivery I learned from him, the timing, when to say the serious thing, and எப்படி அது பார்க்கும்போது ஒரு நார்மலாக இருக்கும், பட் அது டெலிவர் பண்ணும்போது இட் வில் சவுண்ட் வெரி ஒரு ஃபனியாக சுச்சுவேஷனாக இருக்கும். தட் திங் சம்திங் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். அவரோட காமெடியும் இருக்காது, சீரியஸாகவும் இருக்காது, பட் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் ஹீல் பி டூயிங் அ சீரியஸ், பட் ஹி இஸ் அ சீரியஸ் பர்சன் இன் திஸ் மூவி. படத்தை பார்த்துட்டேன். ஓகே, நான் பார்த்ததுனால சொல்கிறேன்.
இந்த படத்தில் வந்து தம்பி ராமையா சாருக்கு அவார்ட் கிடைச்சாலும் நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனக்கு வெற்றியை வந்து 8 தொட்டாக்களுக்கு அப்புறம் எனக்கு நிறையா படம் வந்திருக்குன்னு தெரியும், ஆனால் நான் பார்த்தது கிடையாது. இந்த படத்தை வந்து வெற்றியோட ரியல் ஹிட் படமாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்துட்டேன். அவருக்கு அப்படி ஒரு மாஸ் படத்தில் மியூசிக்கை பற்றி யாரும் ஒன்றும் ரொம்ப சொல்லலை. இன்னைக்கு மியூசிக் வெளியாகும். ஆமாம் ஆமாம் 4 பாட்டுமே ஹிட்டு. நான் வெரி பர்டிகுலர் ஹீரோ தீம், வில்லன் தீம் 2 மியூசிக்கும் உள்ள ஆடியோவில் சேர்த்துருக்கேன். இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் தீம் மியூசிக் நினைக்கிறேன் உள்ள ஒரு ஒரு ஆடியோ லேபிள்குள்ளே வர்றது. அது வெரி பர்டிகுலர். ஏன்னா பிளான் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி இருக்கணும். ரைட். என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய படம் தான். நான் படம் வெற்றியா தோல்வியா நான் கவலைப்பட்டதே இல்லை. வெற்றி கூட இருக்காது, அதனால வெற்றி தான். ஸோ நான் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. ஆனால் இது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், திடீர்னு பார்ப்பேன் இவ்வளோ த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கேன். ஆனால் அப்பயும் அழகாக தெரியுறாங்க, எப்படின்னு தெரியல. உண்மையில அவன் கூட சொல்லிட்டு இருந்தேன், என்ன சார் இவ்வளோ த்ரில்லிங்காக மியூசிக் ஓடிட்டு இருக்கு, ஆனால் ஷில்பா வரும்போதெல்லாம் அதனால தான் வந்து அழகா அவர் அழகா இருக்காங்க. இல்லை த்ரில்லரை தாண்டி அழகா உட்காந்துருந்தாங்க. ஓகே, உண்மையிலேயே அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் எல்லாருமே. நான் அவட்ட சொன்னேன், என்ன சார் இவ்வளோ வேகமாக த்ரில்லிங் போயிட்டு இருக்கு, ஆனால் அழகா தெரியுறாங்க அப்படின்ட்டு. பட் என்னன்னா யாருமே எல்லாரும் அவங்களோட ரோலில் எக்ஸப்ட். நீங்கள் ஷில்பாவோட சின்ன தனியாக எடுத்தீங்கன்னா அது ஒரு கொலாச் பண்ணலாம். ஓகே, வில்லனுக்கு தனியாக நீங்கள் கொலாச் பண்ணலாம், இவருக்கு தனியாக கொலாச் பண்ணலாம், தம்பி ராமையா சாருக்கு தனியாக கொலாச் பண்ணலாம். மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவரும் பர்டிகுலர், நானும் பர்டிகுலர். சும்மா அருண் இல்லை சின்ன படம் அதனால அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு பாட்டும் நாங்கள் வாங்கி மியூசிக் பிஜி அதான் சார் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக உட்காந்துருக்கணும். எனக்கு சும்மா வந்து ஓடிடியில் பார்த்துட்டு போயிடக்கூடாது. அது தியேட்டரில் பார்க்காம போயிட்டா மிஸ். இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் ஜான்ரா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, ரொம்ப வித்தியாசம்லான்னு சொல்ல, ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டை இப்படியும் கதை சொல்லலாமா, ஆனால் தியேட்டரில் தான் பார்க்க. சரிங்க, அதான் சொன்னேன், ரொம்ப சொல்றதுக்கு வில்லனே ரிவீல் பண்ணிட்டோம். பட் ஆனால் நீங்கள் படத்தில் வந்து வேற ஒரு ட்விஸ்ட் பார்ப்பீங்க. நான் வந்து பெட் பண்ணி சொல்கிறேன். அப்படியா? இல்லை, நான் பெட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, என் கூட வந்து க்ளோஸாக உட்காந்து சொல்லாம இருக்கிறது பெட்டர். இல்லை இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி அவர் வந்து அப்படியே உருவி மொத்த கதையை வந்துட்டு ஓ இதுதான் அந்த மாதிரிலாம் நீ ஏமாத்தி வாங்கிட முடியாது. ஆனா எவ்வளோ கிளேவரா படத்தை பார்த்தா கூட ஐயோ எப்படா அதை மிஸ் பண்ணோம், இந்த ட்விஸ்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு தான் உட்காந்துருப்பீங்க யாருமே. சார் இப்போ ஆடியன்ஸை பொறுத்தளவு நாங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கன்னு சொன்னாச்சுங்க, அவங்க வந்து புகழ்ந்து சொல்லிடுவாங்க. அவங்க சிம்பிள்னு சொன்னாங்க, ஆனால் வேற லெவலில் எடுத்திருக்காங்க. நாங்கள் வேற லெவலில் ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா டேய் இதெல்லாம் வேற லெவலில் சார் நீங்க கான்ஃபிடண்டா பேசுறீங்க. ஏன்னா கான்ஃபிடன்ட் பிடிச்சிருக்கு எனக்கு. ஆக்சுவலா படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, வழக்கமாக அந்த கான்ஃபிடென்ட் அதிகமாக யார் சொல்லுவாங்கன்னா ஒரு டைரக்டர் தான் சொல்லுவாங்க. இங்கே நான் டேரக்டரை வந்து நான் வந்து அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் சொல்லாமல் அப்படியே வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அப்படின்னு, ஆனால் என்னை தாண்டி வந்து ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாரு, எனக்கு ஹாப்பியாக இருக்கு. நான் ப்ரொடியூசராக சொல்ல, படத்தை பார்த்த ஒரு ஃபேனாக சொல்லுவேன், ஆடியன்ஸாக தான் சொல்லுவேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து முதல் பக்கத்தை வந்து மறக்காம தியேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுறாரு. அது என்ன ட்விஸ்ட்னு நான் உங்களுக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் ட்விஸ்ட் பார்த்தேன் அப்படின்ட்டு. அண்ட் தேங்க்யூ சார், நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.